செஞ்சு அழாதீங்கம்மா. அழ வேண்டிய அவசியமும் இல்ல. எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது பத்மா. பொறுப்பை அவங்க கிட்ட விட்டுருங்க. எல்லா சுமையையும் நாமளே தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க சுமையா அவங்க தான் சுமக்கணும். அதுதான் சரி, அதுதான் செய்யணும். துளசி சொல்றதும் சரிதான். அப்பா, இதுக்கு முடிவை நீங்களும் அம்மாவும் எடுக்க முடியாதுப்பா. பத்மா அத்தை தான் முடிவெடுத்தாங்க. அண்ணா, பத்மா ஆண்டி என்ன சொன்னாலும் ரம்யா கேட்க மாட்டா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா ப்ளீஸ்? சிச்சுவேஷன் புரியாம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு ப்ளீஸ். இல்ல சிவா, இல்ல, இது சாதாரணமா முடியாதுடா. இது என் தலையோட தான் போகும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆமா சிவா, என்னையா பேசுறீங்க? இல்ல ஐயா, அம்மா 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 பாருமா. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. இப்ப நீங்க ஏன் அதை பெருசப்படுத்தி இவ்ளோ அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, வேற மாதிரிதான் முடிவு எடுக்கணும். இதுல யாரோட தப்புமே இல்ல. ரம்யாவால புரிஞ்சுக்க முடியாம போனது தப்பு. அம்மா நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது தரேன். நீங்க எழுந்துருங்க. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. வாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு. அழாதீங்க. எப்படி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு வந்தவனும் சரியில்லை, எனக்கு பிறந்தவளும் சரியில்லை. நான் என்னதான் பண்ணுவேன்? இவ்வளவு நான் எப்படிதான் கரையிட்டு போறேனோ? முட்டாள் மாதிரி ஏண்டி இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ண? அத்தை, அவ மேல என்ன தப்பு இருக்கு? இப்ப எதுக்கு அவளை மட்டும் திட்டுறீங்க? சிவா கூட சேர்த்து வைக்க தானே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். என்ன ரகசியமா இருந்துச்சு, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பா தான் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு. என்ன நடக்கும்? என்ன நடந்தாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். ரம்யா, எனக்கு புருஷன் சிவா மாமா மட்டும்தான். இதை யாராலையுமே மாத்த முடியாது. அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? நான் தான் சிவா பொண்டாட்டி. அப்ப இப்போ வா, புரியல எனக்கு. அத்தை மக ரம்யான்னு ஒருத்தி எனக்காக காத்திருப்பான்னு சிவா மாமா சொல்லிருப்பார்ல, சொன்னாரா இல்லையா? பதில் சொல்லு. ஆமா சொன்னாரு. அவன் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்குடி நீ அவனை காதலிச்ச? அப்ப தப்பு ஊ மேலதான் இருக்கு. அண்ணா, என்னடி ஆனா அவனான்னுட்டு அப்படி தெரிஞ்சு ஏண்டி காதலிச்ச? எங்க வயிற்றுல கொட்டிக்கவா? மா, நிறைய சொத்து இருக்குன்னு மாமா சொல்லிருப்பாரு. ஏய், அப்படி சொன்னானா? சொல்லு. ஹலோ, என்ன பேசுறீங்க? ரம்யா பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அதனால என்னால ரம்யாவை தப்பா பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. ஓ, இதெல்லாம் வேற சொல்லிருக்கானா உன்கிட்ட? இங்க பாருங்க, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. சிவா மாமாவுக்கு முத பொண்டாட்டி நான் தான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டியாவும் இருப்பேன். இதுதான் உண்மை. நான் என்னதான் பண்ணுவேன்? ரம்யா, தயவு செஞ்சு இறங்கி வா ரம்யா. அடியே, கீழே விழுந்து கை கால் உடைச்சுக்க போற. அப்புறம் யாரு உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? கீழே இறங்கி வா. அதெல்லாம் என் மாமா கட்டிப்பாரு.
நான் எதுக்கு எவனையோ கட்டிக்கணும்? ரம்யா ரம்யா இறங்கு இறங்கு ரம்யா கீழே இறங்கு சொன்னா கேளு இறங்கு ரம்யா ரம்யா இறங்கு ரம்யா பாத்து நல்லா என்ன பண்ற நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சொல்றோம்ல ரம்யா வா. ரம்யா சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. ஒழுங்கா வா. ஐயோ ரம்யா பைத்தியவாதை பண்ணாத வா. நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றேன். வா விடுங்க. சொன்னா கேளு. வா ரம்யா வா.